இந்த வருங்க இந்த அதிர்ஷ்டம் பெருசா இல்லை நம்மளுக்கு மூளை பெருசா அப்படின்னு கேட்டால் அதிர்ஷ்டம் கொஞ்சம் வேணும், இருந்தாலும் மூளை தான் பெருசு. ஏன்னு கேளுங்க, நான் என் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருந்தாவ. ஒரு வேலை செஞ்சவனா 5 ரூபா 10 ரூபாய்க்கு வேலைக்கு போவ, அவ்வளோதான். ஒரு மரம் இருக்கிற வேலைக்கு அதுவும் போனவ. திடீர்னு நாங்கள் ஒரு வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். எங்களுக்கு கொஞ்சம் ஒரு உதவியும் பண்ணாவ. இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் நல்லா முன்ன வந்தோம். கொஞ்சம் ரொம்ப பணம் நாங்கள் போடல, ஆனால் நல்லா முன்ன நல்ல ஒரு வீடு வாங்கி வாசல் வாங்கி நல்லா வீடு சொத்து கம்பெனி இன்னொரு 10 20 30 சென்ட்டுக்கிட்ட இங்கே வாங்கியிருந்தோம் ஒசூரில். வாங்கி நல்லா இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே நல்லா தான் இருந்தோம், நல்லா வசதியாக நல்லா இருந்தோம். எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணுல. பொண்ணுக்கு கூட நாங்கள் அவ்வளோவா கொடுக்கல, சொத்தெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கல, அவளுக்கு நகை போட்டோம். ஆனால் அந்த என் பெரிய பையன் இருக்கான்ல, சின்னவனுக்கு சொத்தே கொடுக்க மாட்டேன், நீ சண்டையை போட்டு அந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் சொல்லி கடைசியில் அந்த மிஷினெல்லாம் விற்று ஒன்றும் இல்லாமல் ஆக்கினான். இப்போது என் மருமக வந்துட்டா. அப்போது 6 வருஷத்தில் எல்லாத்தையும் விற்றாச்சு. நாங்கள் கட்டின வீடு வாசல் கம்பெனி எல்லாத்தையும் விற்க வச்சாவே. இப்போ அவளுக்கு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்காவ. அப்போது நீங்கள் சொல்லுங்கள், அதிர்ஷ்டம் பெருசா மூளை பெருசா? இருந்ததையும் விட்டாவ. நாங்கள் மூளையினால் நாங்கள் சம்பாதிச்சு வச்சோம், அதையும் இவ விட்டுட்டாவ. அவள் வந்த பிறகு அவளுடைய மூளையினால் அதை விட்டுட்டான், எங்கள் மூளையினால் சம்பாதிச்சோம். அப்போ அதிர்ஷ்டமா சம்பாத்தியமா? அதை கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கே தெரியும். எனக்கு அதே அப்படியே சில நாள் நினச்சா தூக்கம் வரல. இப்போ நான் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆகிட்டு நான் கொஞ்சம் இந்த வீடியோ எடுத்தது. அவ்வளோ எனக்கு கஷ்டத்தில் தான் இதை அப்படியே யோசித்துக்கிட்டு அப்படியே இப்போ உங்கள் வீட்டெலாம் சொல்லிடலாம் அப்படின்னுங்க. அதனால் மூளையினால் சம்பாதிச்சு நல்லபடியாக இருங்க எல்லோரும். நல்ல மூளையை கசக்கி சம்பாதிக்கணும். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தானாக வரும், அப்படி சம்பாதிங்க. இன்னொருங்க இப்போ அவளும் வேலைக்கு போகிறா, வக்கீல் வேலைக்கு போகிறா. அவன் இப்போ புருஷனும் வேலைக்கு போகிறான், அதாவது என் பையன் பெரிய பையன். அதே மாதிரி முதல்ல போய் இந்த கம்பெனியை காப்பாற்றிருந்தா மிஷினெல்லாம் விற்றுட்டுலாம் போகிறாவ. சொத்தெல்லாம் விற்க வச்சு சொத்தை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடலான்னு பார்த்தா அது முடியாது. கொஞ்சம் கடன் இருந்ததில் நாங்கள் விற்றுட்டோம். கடன் இல்லைன்னா கூட விட்டுருக்கலாம், விற்றுட்டோம். அதுவும் எனக்கு மட்டும்தான் தான் சொன்னாவ. பங்கு தம்பிக்கு உண்டுன்னு சொல்லவே இல்லை. பங்கு வச்சுருந்தா ஆளுக்கு எப்படியும் ஒரு 5 கோடி ரூபா சொத்து வந்திருக்கும். 10 கோடி ரூபாய்க்கு போதும், அது நாங்கள் வாங்கினதே நல்ல சொத்து தான். அதனால் நீங்கள் எல்லோரும் அதிர்ஷ்டத்தை விட நம்ம மூளை தான் பெருசுன்னு நினச்சி சம்பாதிங்க, ஏன்னா நல்லபடியாக இருப்பீங்க.